الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh, Shifana. வலைக்கும் சலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஃப்ஷீன். சொன்ன டைம்க்கு கரெக்டா வந்துட்டியே. அப்புறம் நல்லா இருக்கியா? Alhamdulillah, I'm fine, Shifana. நீ நல்லா இருக்கியா? Alhamdulillah, I am good. I want to show you something. நீ என்ன கையில வச்சிருக்க? Oh, it's a cat. Yes, it's a cat, Afshin. Subhanallah, it's so cute. நீ எவ்வளவு நாளா இத வளர்க்குற? ஒரு 3 months இருக்கும். ஓ, அப்படியா? நானும் ஒரு கேட் வாங்க போறேன். இது ரொம்ப அழகா இருக்கு. That's good, Afshin. ஆனா நீ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். பெட் வளர்க்குறது ஃபன்னா இருந்தாலும் it's a responsibility. ரெஸ்பான்சிபிலிட்டியா? என்ன சொல்ற? ஆமா, நாம ஒரு பெட்டு வளர்த்தா அதை ஃபீட் பண்ணுறது, அதை கேர் பண்ணுறது எல்லாம் நம்மளோட கடமை தான். உனக்கு தெரியுமா, ஒரு மெசஞ்சர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் said دخلت امرأة النار في حرة ربطتها فلم تطعمها ولم تدعها تأكل من خشاش الأرض. Sahih Bukhari 3318. A woman was tormented because of a cat which she had locked up until it died, and she was thrown into hell for that. She neither gave it food or drink when she locked it up, nor freed it so that it would eat from the vermin of the earth. ஒரு பெண் பூனை ஒன்றை கட்டி வைத்தாள். அதற்கு அவள் தீனி போடவில்லை. பூமியில் உள்ள புழு பூச்சிகளை தின்று பிழைத்து கொள்ளட்டும் என்று அதை அவிழ்த்து விடவும் இல்லை. அதன் காரணத்தால் அவள் நரகம் புகுந்தாள். நஊது பில்லாஹி மின்ஹா. ஒரு பெட்டு வளர்க்கறதுக்கு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா? ஜஸாக்கில்லாஹ் ஹைர் for sharing the hadith. ஆமா அஃப்ஷீன், நிறைய பேர் பீப்பிள் கிட்ட கைண்டா நடந்துப்பாங்க. ஆனா அனிமல்ஸ தேவையில்லாம ரொம்ப ரூடா ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா அனிமல்ஸ ரூடா ட்ரீட் பண்ணினால் மறுமை நாள்ல அது பத்தி அல்லாஹ் சுப்ஹான தஆலா நம்மள்ட்ட கேட்பான். இப்ப புரியுது ஷிஃபானா. இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு பெட்டு வாங்கினத கண்டிப்பா நல்லா பார்த்துப்பேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ربي وأتلو القرآن ليشفي قلبي سأقوم ليلا حتى الفجر أشكر الله أصلي وأدعو الله أن يغفر لي وأدعو أن يتقبل عملي وأدعو ربي أن يدخلني جنة الخلد أنا وأحبابي. أهلا وسهلا يا رمضان شهر التوبة والغفران مرحبا بك